ரோகிணியோடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு இப்போது லைட்டாக திடீர்னு மயக்கம் ஏற்பட்டு, அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே அவங்கள அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. இந்த விஷயம் ரோகிணி தெரிஞ்ச உடனே, ரோகிணி எப்படியாவது தான் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி ஆசைப்படுறாங்க. ஆனா, எப்படி போறது? ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்லர்ல இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில மனோஜ் வந்து பார்லருக்கு வருவாரு. அப்போ நாம பார்லர்ல இல்ல அப்படின்னா, கண்டிப்பா மனோஜுக்கு சந்தேகம் வரும். அதனால மனோஜ்கிட்ட என்ன சொல்றது? அப்படின்ற மாரி ரோகிணி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஆனா எது நடந்தாலும் சரி, அம்மாவ போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தே தீரணும். கிறிஸ் வேற ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருந்தான். பாவம் பையன் வேற. பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் வேற பயத்துல இருப்பான். நாம போகல அப்படின்னா கண்டிப்பா அது தப்பா போயிடும். ஸோ நாம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரோகிணி கிளம்பி போறாங்க. போம்போது கரெக்ட்டா மனோஜ் கால் பண்றான். "ரோகிணி எங்க இருக்க? உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா? நான் வரவா ரோகிணி?" அப்படின்னு கேட்க, ரோகிணி உடனே மனோஜ் இது மாரி வித்யா கொஞ்சம் வெளியில போணும்னு சொன்னா. அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாம். அதனால கொஞ்சம் வெளியில போணும்னு சொன்னா. நான் அவ கூட போறேன் மனோஜ். நீ வீட்டுக்கு போயிடு. நான் அங்க போயிட்டு அப்புறமா வந்துடுறேன் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் உடனே அதுக்கு ரோகிணி, இல்ல ரோகிணி எனக்கும் இன்னும் வேலை முடியல. அதான் உனக்கு வேலை முடிஞ்சான்னு கேட்க கால் பண்ணேன். நீ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரோகிணி. நீ பார்த்துட்டு வா. நான் வந்து இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்பும்போது உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபோன் வச்சுட்டாரு. ரோகிணி உடனே சரி ஓகே. இப்போதைக்கு சமாளிச்சாச்சு. மீதிய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கிரிஷ் அங்கே அழுதுகிட்டு இருக்கான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்த உடனே ஓடி வந்து, அம்மா பாட்டிக்கு இப்போது ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுமா. அவங்க ஒரு மாதிரி கீழே விழுந்ததை பார்த்தா நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. அப்புறமா பக்கத்தில் இருந்த பாட்டியை கூப்பிட்டேன். அவங்க தான் வந்து பார்த்துட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், ரோகிணி ஒன்று ஹாஸ்பிட்டல் உள்ள போகிறாங்க. அங்கே பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, அம்மா நீ தான் அவங்க பொண்ணாம்மா, பாவம்மா மிளகாய் காய வச்சுருந்தாங்களா, திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்களாம். அந்த பையன் சொன்ன உடனே நாங்கள் தான் பார்த்துட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்கம்மா. நான் கொஞ்சம் வேலையா வெளில தங்கியிருக்கு வேலை பார்த்துட்ருக்கேம்மா. அதனால தான் அம்மா கூட இருக்க முடியல. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிம்மான்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க, அதெல்லாம் இருக்கட்டும்மா. இதுல என்ன இருக்கு? எங்க அக்கா, தங்கச்சின்னா நாங்க செய்ய மாட்டோமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நீ பாரும்மான்னு சொல்றாங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்டு ரோகிணி அவங்க அம்மாவ பார்த்து கதறி அழுவுறாங்க. என்னாச்சும்மா உனக்கு? ஏம்மா சரியா சாப்பிடலையாம்மா? மாத்திரைலாம் ஒழுங்கா முழுங்குறியா? ஏம்மா இப்படி பண்றேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க லைட்டா கண்ண முழிச்சு, மாத்திரைலாம் முழுங்குறப்போ ரோகிணி, இருந்தாலும் எனக்கு உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா, திடீர்னு ஒரே படபடப்பா வந்துருச்சும்மா. நைட்டெல்லாம் ஒரே கெட்ட கனவா இருந்துச்சு. அதனால தான் உன்ன பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். அவ்வளோதாம்மா அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, "ஏம்மா இப்படி பண்ற நீனு? என்னை பத்தி ஏம்மா யோசிச்சு யோசிச்சு நீ உன் உடம்ப கெடுத்துக்கிற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த குறையும் இல்லாம நான் நல்லாதாம்மா இருக்கேன். அதனால நான் திரும்ப திரும்ப அதாம்மா சொல்றேன். நீ தேவையில்லாம என்னை பத்தி யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காதம்மா. ஏன்னா நீ நல்லா இருந்தா மட்டும் தான் நாங்க நல்லா இருக்க முடியும். இப்போதைக்கு கிரிஷ் உன் கூட தான் இருக்கான். நீ அவனையும் பார்த்துக்கணும்ல. நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணும்மா. அதுக்குள்ள நானு இங்கேயே நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல பார்த்து கிறிஷ் அங்கே ஸ்கூல் சேர்த்து விட்டு உன்னையும் இங்கேயே அழைச்சிட்டு வந்துடுறேம்மா. அதுக்கப்புறம் டெய்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்லம்மா. அதுக்குள்ள ஏம்மா இப்படி கேட்காம அவசரப்பட்டுக்கிட்டு இப்படி என்னை பற்றி யோசிக்கிறேங்கிற பேரில் இப்படி உங்கள் உடம்ப கெடுத்துக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எதனா ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நான் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா அப்படிங்கிற மாரி ரோகிணி பயங்கரமா அழுவுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மனோஜ் இங்கே வேலையெல்லாம் முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு கிளம்பி வெளில வரும்போது வித்யாவ பார்த்துறாரு. வித்யாவ பார்த்த உடனே மனோஜுக்கு, "என்ன வித்யா இங்கே சுத்திட்டு இருக்காங்க? அப்போ ரோகிணி வித்யாவும் இங்கே தான் வந்திருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. ரோகிணி வரட்டும், கொஞ்சம் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வித்யா மட்டும் தான் வந்து அவங்களும் போறாங்க. கடையவும் தாண்டி போறாங்க. "என்னடா வித்யா மட்டும் கடை தாண்டி போறா, ரோகிணி வரவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மனோஜ் வித்யாவ கூப்பிடுறாரு. "வித்யா, வித்யான்னு" சொல்லிட்டு. வித்யா உடனே, "வாங்க மனோஜ், என்ன இங்கே நிற்கிறீங்க? எங்கே ரோகிணி எங்கே?" அப்படின்னு கேட்க, "ரோகிணியா? வித்யா ரோகிணி உங்கள பார்க்க தானே வரேன்னு சொன்னா. எங்கேயோ வெளில போறதா சொன்னாளே, நீங்க போகலையா? ரோகிணி எங்க? ரோகிணி எங்கே போயிருக்கா?" அப்படின்னு கேட்க, உடனே வித்யா சொல்கிறாங்க, "இல்லையே மனோஜ், நான் அவள்ட்ட இன்னைக்கு பேசவே இல்லையே. நான் எங்கேயும் அவளை வெளியே கூப்பிடலையே. அவ வேறு ஏதாவது வேலையா போயிருக்க போறா மனோஜ்" அப்படின்னு சொல்ல, "அப்படிங்களா வித்யா? இல்ல உங்க கூட தான் வரேன்னு சொன்ன மாரி இருந்துச்சு. சரிங்க, நீங்க போங்க. நான் ரோஹிணிட்டயே பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே ரோஹிணிக்கு கால் பண்றான் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட்டு வாட்டி ரோஹிணி ஃபோன் எடுக்கவே இல்ல. ஆனா மனோஜ் விடவே இல்ல. திரும்பவும் கூப்பிடுறாரு. ரோஹிணி உடனே, "இப்ப எதுக்கு மனோஜ் இப்படி கூட்டிட்டே இருக்கான்னு" சொல்லிட்டு, "என்ன மனோஜ் ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்க? நான் தான் ஒரு வாட்டி பண்ணலனா வேலையா இருப்பேன்னு தெரியாதா? ஏன் மனோஜ் என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "ரோஹிணி எங்க ரோஹிணி இருக்க? நான் அதான் சொல்லிட்டு தானே மனோஜ் வந்தேன் உன்கிட்ட.
வித்யா கூப்பிட்ருக்கா வெளில வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நானும் வித்யாவும் இங்கே ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லு மனோஜ்னு சொல்ல. என்ன ரோகிணி சொல்கிற? நான் இப்போ தான் உனக்கு ஃபோன் ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணேன். வித்யா ஃபோனும் போகலை. அப்புறம் வித்யாவை எடுத்து என் கூட வரலையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல. என்ன உளர்ற மனோஜ்? வித்யா என் கூட தான் இருக்கா. சும்மா விளையாட்டுக்கும் உன்கிட்ட சொல்லியிருப்பா அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் வித்யாவும் இங்கே தான் இருக்கோம். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் மனோஜ். உனக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ வீட்டுக்கு போயிடு, நான் வந்துடுறேன். இல்லைனா நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் வச்சுறாங்க. இது மனோஜுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. என்னடா வித்யா கூட போயிருக்குன்னு சொன்னா ரோகிணி. நாம பார்த்த ரோகிணி அப்போ போனா. ஆனால் வித்யாவை இப்போ பார்த்தோம். வித்யா தனியாக தான் வந்தா. இப்போ தான் சொல்லிட்டு போகிறா நான் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு. ஏன் அப்புறம் ரோகிணி நம்மள்ட்ட போய் சொல்கிறா? என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயும் கூட மனோஜால் அதுலேருந்து வெளில வர முடியல. என்ன நடந்திருக்கும்? திரும்ப நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ரோகிணி பண்ணுறதை வச்சு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா மனோஜை பார்த்த விஜயா, ஏய் மனோஜ் மனோஜ் என்னடா ஏதோ பேசிட்டு புலம்பிகிட்டு இருக்க, என்னாச்சு? இங்கே வா ஏஞ்சி அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி மைண்டே சரியில்லைம்மா, தலை வலிக்குதும்மா அப்படின்னு சொல்ல. டீ வேணுமாடா? டீ படத்தை சொல்லவான்னு சொல்கிறாங்க விஜயா. இல்லைம்மா டீலாம் வேணாம். அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க. இல்லைம்மா இது மாதிரி இன்றைக்கி ரோகிணி அவன் ஃப்ரெண்டு வித்யா கூட வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போனான். ஆனால் நான் கொஞ்ச நாள் கழிச்சு வித்யாவை நேரில் பார்த்தேன். வித்யாட்ட கேட்டால் அப்படி ஒன்றும் நான் பிளான் பண்ணலையே, நான் ரோகிணி போகிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியலையே. ரோகிணி வேறு எதனா பிளான் பண்ணிட்டு போயிருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரோகிணி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படிங்கிறத வித்யா சொன்னாங்க. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குமா. அப்போது வித்யா கூட ரோகிணி போகலை அப்படின்னா எதுக்காக ரோகிணி இப்படி நம்ம எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு போகணும்? அப்போது அப்படி ரோகிணி எங்கே தான் போயிருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்ல. அவ்வளோதானா? சரி விடு மனோஜ், ரோகிணி வரட்டும். இன்னைக்கு ரோகிணி வந்தோன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல. என்னம்மா பேச போகிறீங்க? நீ வெயிட் பண்ணுறா சார், அவள் வரட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா பார்த்து முடிச்சுட்டு, சரிம்மா நீ பார்த்துக்கோ நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு ரோகிணி கிறிஸ்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வந்த உடனே இங்கே மனோஜ் கேட்குறாரு, ரோகிணி முடிஞ்சா பர்ச்சேசிங்களா? முடிஞ்சிச்சுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்படி என்ன ரோகிணி பண்ணீங்க? நீ வித்யாவும் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவள் கொஞ்சம் உடம்பு முடியல, வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னான். சரி தனியாக போ, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் கூட போனேன் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்ல. உடனே அந்த இடத்துல விஜயா கேட்குறாங்க, சரி ரோகிணி, சரிம்மா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்ல. ரோகிணியும் போயிட்டு அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு குளிக்க போகிறாங்க. போன உடனே விஜயா மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, ஏய் மனோஜ் போய் அவள் பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல. மனோஜ் உடனே, ஏம்மா எதுக்கு அவங்க பேக்கு? நான் சொல்லிட்டேன்ல மனோஜ், நீ போய் அவள் பேக் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லி மனோஜை விட்டு பேக் எடுத்து சொல்கிறாங்க. மனோஜும் ரூமில் போய் அந்த பேக் எடுத்து வராங்க. எடுத்து வந்து உள்ளே தேடி பார்க்குறாங்க. இது மாதிரி பர்ச்சேசிங் பண்ணிட்டா கண்டிப்பாக பில்லு இருக்கும்ல. ஸோ அது ஏதாவது ஒரு பில்லு வச்சுருப்பாள் ரோகிணி, வச்சுருக்காம இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பில்லெலாம் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா பேக்கில் மிகப்பெரிய ஒரு சீட் ஒன்று இருக்குது. என்ன சீட்டாக இருக்கும்? இது ஒரு பெரிய சீட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மனோஜ் மேலே பார்க்குறாரு. பார்த்தோன்னே மனோஜுக்கு ஒன்றும் புரியல. என்னவாமா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி மனோஜ் பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு. அம்மா இது ஏதோ ஹாஸ்பிட்டல் சீட்டு மாதிரி இருக்குமா, மற்றபடி வேறு எந்த சீட்டுமே இல்லையாம்மா அதில் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். உடனே விஜய் கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டல் சீட்டா? அதில் என்ன பேர் போட்டிருக்குன்னு பாரான்னு சொல்லவும், அம்மா ஏதோ ஒரு லேடி பேர் தாம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். லேடி பேரா? என்னவா இருக்கும்? அதுவும் இன்னிய டேட் தாம்மா போட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி தாம்மா ஹாஸ்பிட்டல் தாம்மா போயிட்டு இருந்திருக்கா ரோகிணி. ஆனால் இவருடைய பேர் போடலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருத்துன்னு முடிக்கிறாங்க. அப்போது ரோகிணி நம்மள்ட்ட எதையோ மறைக்கிறாளாம்மா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்க, உடனே விஜயா சொல்கிறாங்க, தெரியல மனோஜ், இரு பார்ப்போம், ரோகிணி வரட்டும் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அதேமாதிரி குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே பேக் கொண்டு வச்சிடுறாங்க. ஆனால் அந்த சீட்டை மட்டும் கையில் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு ரோகிணி குளிச்சுட்டு வந்த பிறகு விஜயா கூப்பிட்றாங்க. ரோகிணி என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன இன்றைக்கி ரொம்ப வேலையாம்மான்னு கேட்க. உடனே ரோகிணி, ஆமாம் ஆண்டி, காலைல பார்லரில் இருந்தேன், அப்புறம் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்தேன், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு வித்யா இருக்கால, அவளுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண சொன்னால் அவள் கூட போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வேணால் போய்ட்டு வரலாமாம்மா அப்படின்னு கேட்க, எதுக்கு ஆண்டி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னியே, அதான் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வரலாமா அப்படின்னு விஜய் கேட்க. ரோஹினி உடனே, ஐயோ அதெல்லாம் வேணாம் ஆண்டி, அந்த அளவுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கேன், சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் ஆண்டி, மற்றபடி எந்த பிரச்சனை கிடையாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஹினி சொல்கிறாங்க. சரி ஆண்டி, சரி ரோகிணி, இன்றைக்கி வேற எங்கேயும் போலியா நீங்கள் அப்படின்னு கேட்க. ரோஹினி ஒன்று, இல்லை ஆண்டி, இன்றைக்கி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை ஆண்டின்னு சொல்கிறாங்க.
உடனே அந்த இடத்துல விஜயா கேட்குறாங்க, "ஏன் ரோகிணி, உன்னுடைய பையில இந்த சீட்ட பார்த்தேன். இது ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு தான். அட்மிஷன் போட்டிருக்க. எந்த ஹாஸ்பிட்டல்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா யார போட்டிருக்க? ஒரு லேடீஸ் பேரா இருக்கு. என்ன காரணம்? யார் அவங்க? எதுக்காக அங்க போன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தான் அவள பார்த்து வந்திருக்க. ஆனா மனோஜ் கிட்ட உன் ஃப்ரெண்ட் வித்யாவ பார்க்க போறேன்னு சொல்லியிருக்க. ஏன் ரோகிணி இந்த பித்தலாட்டம் பொய்லாம்? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன நடக்குது இங்க?" அப்படி மாரி கேட்க, உடனே அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ரோகிணி சொல்றாங்க, "ஆன்ட்டி, இது யார் உங்களுக்கு இந்த சீட் எடுத்தது? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சீட்ட பத்தி?" அப்படின்னு கேட்குறாங்க. "யார் எடுத்து குடுத்தான்னா என்னவா இருந்தா என்ன? ஸோ நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல் ரோகிணி." அப்படின்ற மாரி விஜயா கேட்க, ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. எதுவுமே பேச முடியல. டக்குன்னு, "இல்ல ஆன்ட்டி, இது வந்து வித்யாவுக்கு தான் உடம்பு சரியில்ல. அவள தான் ஹாஸ்பிட்டல் போய் அழைச்சிட்டு போய் காட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வித்யான்னு தானம்மா பேர் போட்டுருக்கணும். ஆனா இதில வித்யான்னு பேர் இல்லையே. வேற ஏதோ ஒரு பேர் இருக்கேன்னு சொல்றாங்க. "இல்ல ஆன்ட்டி, வித்யாவுடைய ஒரிஜினல் பேரு அதுதான். நாங்க தான் அவள வித்யா வித்யான்னு கூப்பிடுவோம்." அப்படின்ற மாரி சொல்ல, விஜயா இத ஏத்துக்கவே முடியல. "இல்ல ரோகிணி, நீ ஏதோ சமாளிக்கிற மாரி தெரியுது." அப்படின்னு சொல்ல, ரோகிணி உடனே, "என்ன ஆன்ட்டி, நீங்களே சந்தேகப்படுறீங்களா? நான் போய் உங்கள்ட்ட பொய் சொல்லுவேனா ஆன்ட்டி?" அப்படின்ற மாரி சொல்ல, "சரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா விட்டுர்றாங்க. விஜயா அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரூமுக்கு போனதுக்கு பிறகு மனோஜ் கேட்குறான், "அம்மா, அப்ப ரோகிணி சொல்றதெல்லாம் உண்மையாம்மான்னு?" கேட்க, "இல்ல மனோஜ், ரோகிணி எதையோ பெருசா மறைக்கிறாடா. நீ என்ன பண்ண, அவ போகும்போது நீ அவள ஃபாலோ பண்ணி போ மனோஜ். ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா அவ எந்த ஹாஸ்பிட்டல் போறா? யார பார்க்க போறா? எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மனோஜ். விட்றாதடா. ரோகிணி எதையோ மறைக்கிறான்னு தெரியுது. நாம தான் ஃபர்ஸ்ட்டே அவள சரியா விசாரிக்காம மலேசியான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். இப்போ அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது. எல்லாரும் சொல்ற மாரி ரோகிணி எதையும் மறைக்கான்னு தான் எனக்கும் தோணுது. அதனால நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, நீ காலையில ரோகிணி போகும்போது அவள ஃபாலோ பண்ணி போய் எங்க போறா? என்ன பண்றா? அப்படின்றத பார்றா." அப்படின்ற மாரி விஜயா மனோஜ்ட்ட சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ ரோகிணி மேல இருந்த சந்தேகம் அதிகமாயிடுச்சு. எப்படியும் காலைல ஏந்திச்ச ரோகிணி அதே ஹாஸ்பிட்டல் தான் போக போறாங்க. மனோஜ் அவங்கள ஃபாலோ பண்ணி போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரோகிணி ஹாஸ்பிட்டல் போறது தெரிஞ்சு, அவங்களுடைய உண்மை எல்லாமே நாளைக்கு கண்டிப்பா குடும்பத்துக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் மனோஜுக்கும், ரோகிணிக்கும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிளவு ஏற்பட்டு, ரோகிணியுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.